ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கு நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது நடக்கவே நடக்காது, நமக்கு நடந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம். நீங்கள் ரொம்பவும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அது தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது, தடைகளாக இருந்துக்கிட்டே இருக்குது, நடக்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, முக்கியமான விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, தடைகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த விஷயம் நடந்தே தீரும். அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த எளிமையான பரிகாரங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாங்க முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகத்தோடையே செய்யாதீங்க. சந்தேகத்தோடு செய்யும்பொழுது நமக்கு அது ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி ஆயிரும். இதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு உடனே நடந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செய்யுங்க. உங்களுடைய நம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமையாக எடுத்துக்கோங்க, ஒரு சுக்கிரவாரையாக எடுத்துக்கோங்க, சர்க்கரை கிடைக்குங்க மளிகை ஷாப்பில், அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றி வைங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, கோடு போடாத பிளேனாக இருக்கிற பேப்பர் எடுத்துக்கோங்க, பச்சை கலர் இங்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அது, இப்போ எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு நல்ல ஜாப் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிடைச்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் எழுதணும். இல்லை நீங்கள் திருமணத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, எனக்கு கூடிய சீக்கிரம் திருமணம் முடிவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பரில் எழுதுங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் அதை அப்படியே நாளாக மடிச்சிடுங்க. ஒரு சம்படம் எதுவும் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே சர்க்கரையை கொட்டி வைங்க. கொட்டி வச்சுட்டு நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் வச்சிடுங்க, பூஜை அறையில் வச்சிடுங்க. வச்சதுக்கப்புறம் இந்த பேப்பரை எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த சர்க்கரைக்குள்ளே பதுக்கி வச்சிடுங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த டப்பாவை நீங்கள் பூஜை அறையில் வைக்கிறதுக்கு உங்களால் முடியும்னா அங்கேயே இருக்கட்டுங்க. அதை யாரும் எப்பவும் திறக்கவே வேணாம். உங்களுடைய வேண்டுதல்கள் நடக்கிற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். இல்லைனாக்கா வேறு எங்கே வேணாலும் இந்த டப்பா வைக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் திறக்க வேணாம். உங்களுடைய கோரிக்கைகள் கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த பேப்பரை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அந்த சர்க்கரையை மரத்துக்கு அடியில் எறும்புகளுக்கு உணவாக கொடுத்துருங்க. மறுபடியும் ஏதாவது கோரிக்கை வேணும்னாக்க மறுபடியும் இதே போல் செய்யுங்க. ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வையுங்க, அப்போ தான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.